அல்லேலூயா. ஹalleluya. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சரியான நேரங்களில் இந்த உலகத்துக்கு கடைபிடிக்கணும். டைம் சரியான கடைபிடிக்கணும். நீங்க ಸಮಯಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ சரியான சமயத்துக்கு வரணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் தாமதமாக இருக்கிறோம், கர்த்தருக்கு நாம் குற்றவாளியை காணப்படுகிறோம். ನಾವು ತಡವಾಗಿ ಬರುವುದು ಅಪರಾಧಿಯಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. நாம் ரட்சிக்கப்பட்ட ಅನೇಕ ವರ್ಷ ஆனாலும் நாம் கர்த்தருக்கு சரியான நேரத்தை கொடுக்க மாட்டோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಅನೇಕ ವರ್ಷಗಳಾದರೂ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ನಾವು ಬರೋದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நீங்க நம்ம எப்படி நடந்து நம்முடைய ஜீவன் எப்படி இருக்குது பாருங்க. ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವನ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ನೋಡಿ. ನಾವು ವಾಸಿக்கலாம். ನಾವು ಓದೋಣ. இப்போது வேதத்துக்கு நாம் கடன் செலுத்துகிறோம். வேதத்துக்குள்ள போறோம். ಈಗ ನಾವು ವೇದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡೋಣ. 1 யோவான் 1ನೇ ಯೋಹಾನ 1 அதிகாரம் 3வது வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. நீங்களும் எங்களோடு ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டு கேட்டு இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹalleluya. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ಯೇಸು ಕ್ರಿಸ್ತೋடும் இருக்கிறது. ನಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ಯೇಸುವೊಂದಿಗೂ ಅವರ ತಂದೆಯೊಂದಿಗೂ ಇದೆ. உங்களுடைய ஐக்கியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಐಕ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய ஐக்கியங்கள், அதாவது நம்ம தொடர்பு கொள்வது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் யாருடைய கூட. ನಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಪ್ರತಿ ನಿಮಿಷವೂ ಯಾರ ಸಂಗಡ ಇದೆ. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நாம் அதிகமாக எதற்குள்ள நாம் பிரவேசிக்கிறோம்? ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಯಾವುದರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರವೇಶ ಮಾಡ್ತೀವಿ? ஹalleluya. ஹalleluya. யோவான் என்ன எழுதுகிறார்? யோಹಾನನು ಏನನ್ನು எங்களுடைய ஐக்கியங்கள் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ನಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು ತಂದೆಯಾದ ದೇವರ ಬಳಿಯೂ ಅವರ ಕುಮಾರನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯೂ ಇದೆ. ஹalleluya. 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 இன்னைக்கு நம்ம அநேகருடைய ஐக்கியங்கள் வேறு பக்கமாய் காணப்படுகிறது. ಅನೇಕರ ಐಕ್ಯಗಳು ಬೇರೆ ಕಡೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. இங்கே பார்க்கிறோம், நாம் வேத வசனத்தை 1 யோவானிலே அதிலே 2 அதிகாரங்களிலே 15வது வசனத்தை எடுத்து 1ನೇ ಯೋಹಾನನಲ್ಲಿ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ ವಾಕ್ಯ. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். வேதங்களை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். ವೇದಗಳಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. யோவான் என்னவா எழுதுகிறார்? ಯೋಹಾನನು ಏನನ್ನು ಬರೀತಾರೆ? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென். ஹalleluya. ಲೋಕವನ್ನಾಗಲಿ ಲೋಕದಲ್ಲಿರುವವನನ್ನಾಗಲಿ ಪ್ರೀತಿಸಬೇಡಿರಿ. நீங்கள் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். ನೀವು ಲೋಕವನ್ನಾಗಲಿ ಲೋಕದಲ್ಲಿರುವವುಗಳನ್ನಾಗಲಿ ಪ್ರೀತಿಸಬೇಡಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நாம் ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಲೋಕದಿಂದ ಬೇರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மறுபடியும் நீ உலகத்துடைய காரியங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களானால், ಮತ್ತೆ ನೀವು ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನು ನೀವು ಇಷ್ಟಪಡುವುದಾದರೆ, வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತಿದೆ, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவுடைய அன்பு இல்லை. ಯಾವನಾದರೂ ಲೋಕದ ಮೇಲೆ ಆಸೆಯನ್ನಿಟ್ಟರೆ ಅವನಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஏன் அந்த உலகம் எதுக்கு ஒப்பாகிறது? ಯಾಕಂದ್ರೆ ಈ ಲೋಕವು ಯಾವುದಕ್ಕೆ ಸಮವಾಗಿದೆ? அக்கினிக்கு எதுவா இருக்கிறது? ಇದು ಅಗ್ನಿಗೆ ಒಪ್ಪಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் நேசிக்கிறீர்களானால் ನೀವು ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ ನೀವು அக்கினிக்குள் தீர்ப்புக்கப்படுவீர்கள். ನೀವು ಅಗ್ನಿ ತೀರ್ಪಿಗೆ ಗುರಿ ಆಗ್ತೀರಾ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. நாம் உலகத்தில் இருந்தால் ನಾವು ಲೋಕದಲ್ಲಿದ್ದರೆ தேவனுக்குள்ள வர முடியாது. ದೇವರಲ್ಲಿ ಬರಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. சாக்கு சொல்லுவோம். ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಹೇಳ್ತೀವಿ. ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್. ஹalleluya. ನಾವು ಅನೇಕ ಸಾಕು சொல்லுவோம். ನಾವು ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಹೇಳ್ತೀವಿ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இன்று நீங்க சிந்திக்க வேண்டும். ಇವತ್ತು ನೀವು ಯೋಚಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஏனெனில் ಯಾಕೆಂದರೆ மாம்சத்தின் இச்சைகளும் கண்களின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் அல்ல, அவைகள் உலகத்தில் உள்ளவைகள். ஹalleluya. உலகத்தில் உண்டானவைகள் ಇವೆಲ್ಲ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟಾಗಿರುವವು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಹalleluya. ಹalleluya. ಶರೀರದ ಆಸೆ, ಕಣ್ಣಿನ ಆಸೆ, ಬದುಕು ಬಾಳಿನ ಡಂಬ ಈ ಮೊದಲಾದವುಗಳೆಲ್ಲವೂ ತಂದೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದಲ್ಲ, ಲೋಕದಿಂದ ಹುಟ್ಟಿದವುಗಳಾಗಿವೆ. மாம்சத்தின் இச்சைகள், ಶರೀರದ ಆಸೆ. ஹalleluya. ஹalleluya. மாம்சங்கள், மாம்சத்தின் இச்சைகள் எப்படிப்பட்டது? ಶರೀರದ ಆಸೆ ಯಾವ ರೀತಿ? நம்முடைய கைகள், கால்கள், எல்லா மனசு, சிந்தனைகள் எல்லாம்
எப்படி எப்படி இச்சைகளுக்கு போகிறார், ஆசைகளுக்கு ನಮ್ಮ போகிறார். ಕೈ ಕಾಲು ದೇಹದ ಎಲ್ಲ ಭಾಗಗಳು ಆಸೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ಯಾ? கண்களின் இச்சைகள், ಕಣ್ಣಿನ ಆಸೆ, கண்ணுகள் இச்சை வந்து ಕಣ್ಣಿನ ಆಸೆ ಬಂದು தேவனை பிரிக்கத்தக்கதான ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவி பிரிக்கத்தக்கதான மலை உண்டு. ದೇವರನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ದೂರ ಮಾಡುವುದಾಗಿದೆ. கண்கள் இச்சை போல இந்த உலகத்துல பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ಕಣ್ಣಿನ ಇಚ್ಛಿನಂತೆ ಯಾವ ಆಸೆನೂ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. கண்கள் இச்சை எவ்வளவு பயங்கரமானது. ಕಣ್ಣಿನ ಆಸೆ ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾದದ್ದು. ஆதம் கூட பார்ப்பதற்கு அந்த விருட்சத்தின் பழங்களை பார்க்கும்போது அவனுக்கு இனிமையாய் இன்பமாய் அது அவன் கண்ணுக்கு சுந்தரமாய் காணப்பட்டது. ಆದಮನಿಗೂ ಒಬ್ಬಳಿಗೂ ಆ ಫಲವನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ರಮ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. ஹalleluya. ஹalleluya. கண்கள் இச்சையினால தான் இன்னைக்கு அநேகர் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ಕಣ್ಣಿನ ಆಸೆಯಿಂದಲೇ ಅನೇಕರು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு இருதயம் தீட்டாவதற்கு காரணங்கள் ಇವತ್ತು ಹೃದಯ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ நமக்கு கொடுக்கப்பட்ட ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವ நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற ನೀವು ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವ போன் செல்போன்னால ಈ ಫೋನಿನಿಂದ ஹalleluya ஹalleluya அநேக இச்சைகள் காணப்படுகிறது. ಅನೇಕ ಇಚ್ಛೆಗಳು ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. ஆமென் ஹalleluya. ஆமென் ஹalleluya. நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ஹalleluya. ஹalleluya. உலகத்தில் உள்ள இச்சைகளும் ஒளிந்து போகும். ಲೋಕದ ಎಲ್ಲ ಆಸೆಗಳು ನಾಶವಾಗುತ್ತೆ. மேல வாசிக்கிறோம் 16. ஏனெனில் மாம்ச இச்சைகளும் கண்ணின் இச்சைகளும் ஜீவனத்துடைய பெருமை பாருங்க. ಈ ಬದುಕು ಬಾಳಿನ ಎಮ್ಮೆ ಈ ಡಂಬ ನೋಡಿ. ஐயோ இந்த ஜீவன் பெருமை, ಈ ಜೀವನದ ಎಮ್ಮೆ உங்க ஒரு பெருமையை ஆண்டவர் கொடுத்தார் என்ற ஞாபகத்தை விட்டு தன்னை புகழ்ந்து பேசுவார்கள். ಈ ದೇವರೇ ನಮಗೆ ಇದೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಹೊಗಳಿಕೊಳ್ತಾರೆ. பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க? ಸಹೋದರ ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. பிரதர் நீங்க எப்படி நடக்கிறீங்க? ಬ್ರದರ್ ನೀವು ಹೇಗೆ ನಡೀತೀರಾ? எனக்கு என்ன கவலை? ನನಗೇನು ಚಿಂತೆ? எனக்கு நல்ல வேலை இருக்குது. ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಇದೆ. நான் படிச்சிருக்கேன். ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದೀನಿ. ஆனா நீங்க தேவனை அந்த பக்கம் வைத்து நீங்கள் பேசுகிறீர்கள். ಆದರೆ ದೇವರನ್ನು ನೀವು ಪಕ್ಕಕ್ಕೆ ಇಟ್ಟು ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳಿಕೊಳ್ತೀರಾ. ஆமென் ஹalleluya. ಆಮೆನ್ ಹalleluya. வேதம் சொல்லுகிறது ವೇದವು ಹೇಳುತ್ತಿದೆ ஜீவனத்தின் பெருமை பதுமையாகிய ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவால் உண்டாவன அல்ல. பிதாவால் உண்டாவன அல்ல. ಇದೆಲ್ಲ ತಂದೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದ್ದಲ್ಲ. அவைகள் உலகத்தினால உண்டானவைகள். ಅವೆಲ್ಲ ಲೋಕದಿಂದ உலகத்தில் ಹುಟ್ಟಿದವುಗಳಾಗಿವೆ. பிறந்தது ஒவ்வொன்றும் ಇವೆಲ್ಲ ಲೋಕದಿಂದಲೇ ಹುಟ್ಟಿತು. தேவன் கொடுத்தது அல்ல. ಇದೆಲ್ಲ ದೇವರು இது ಕೊಟ್ಟಿದ್ದು. சாத்தானுடைய ஏற்றுக்கொண்டு சாத்தானுடைய அவனுடைய காரியங்களா இருக்கிறது. ಇದು ಸೈತಾನನ அவனுடைய ಕಾರ್ಯಗಳಾಗಿವೆ. ஆயுதமா இருக்கிறது. ಇದು ಅವನ ಆಯುಧಗಳಾಗಿವೆ. ஹalleluya. 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 மாம்ச இச்சைகள் கண்ணின் இச்சைகளும் ஜீவனத்தின் பெருமையாகிய பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகளே உலகத்தில் உள்ளவைகளாய் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿರುವ ಶರೀರದ ಆಸೆ, ಕಣ್ಣಿನ ಆಸೆ, ಬದುಕು ಬಾಳಿನ ಡಂಬ ಈ ಮೊದಲಾದವುಗಳೆಲ್ಲ ತಂದೆಯಿಂದ ಹುಟ್ಟಿದ இதெல்லாம் கவனிங்க. ಲೋಕದಿಂದ ಹುಟ್ಟಿದವುಗಳು. மனுஷனுக்கு இதெல்லாம் இருக்குமானா ಒಂದು ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಇದೆಲ್ಲ ಇರುವುದಾದರೆ அது ஒளிந்து போகும் என்று ಅದೆಲ್ಲ ನಾಶವಾಗುತ್ತೆ. உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போகும். ಲೋಕವು ಅದರ ಆಸೆಯು ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತದೆ. இதெல்லாம் ஒளிந்து போகும். ಇದೆಲ್ಲ ನಾಶವಾಗುತ್ತೆ. உங்களுக்குள்ள இருக்குமானா ಇವೆಲ್ಲ ನಿಮ್ಮೊಳಗೆ இதெல்லாம் ஒளிந்து போகும். ಇದೆಲ್ಲ இன்னும் ನಾಶವಾಗುತ್ತೆ. எவ்வளவு காலம் இருக்கும் என்று யோசனை பண்ணி ಇನ್ನು பாருங்க. ಎಷ್ಟು ಕಾಲ ಇವೆಲ್ಲ ಇರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ தேவனுடைய ಯೋಚಿಸಿ. சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು ಎಂದೆಂದಿಗೂ ಇದು ಮನೆ சொல்றீங்க. ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ? இன்னைக்கு நம்முடைய பாவம் இருக்கிறது. ಇವತ್ತು ನಮ್ಮೊಳಗೆ ಪಾಪಗಳಿವೆ. நம்ம பாவம் தான் இன்னைக்கு எல்லாவற்றிலையும் தீட்டுப்படுத்துகிறது. ನಮ್ಮ ಪಾಪಗಳೇ ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯದಿಂದಲೂ ಸುತ್ತಪಡಿಸುತ್ತೆ. உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும். ಲೋಕವು ಅದರ ಇಚ್ಛೆಯು ನಾಶವಾಗುತ್ತದೆ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು ಎಂದೆಂದಿಗೂ ಬದುಕುವನು. ஹalleluya. ஹalleluya. எதிர்க்க தேவ சித்தத்தை செய்வீர்கள். ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಮಾಡ್ತೀರಾ? ஹalleluya. 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 இன்னைக்கு பாவம் செய்றவங்க பாருங்க. ಇವತ್ತು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡುವವರನ್ನು ನೋಡಿ. பாவம் செய்றவங்க ಪಾಪ ಮಾಡುವವರು பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ಪಾಪಗಳಿಗೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ யோவான் 8:35 சொல்லுகிறது. ಯೆಹೋವನ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 35ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. உண்மையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். ஆமென். அது மேல நீங்க வாசிக்க 34. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் ಪಾಪ ಮಾಡುವವರೆಲ್ಲರೂ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. 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 அவரை பாவம் செய்து விட்டு விடுறதில்ல. ಬರೀ ಪಾಪ ಮಾಡುವುದು ಮಾತ್ರ அடிமை.
ಅದಕ್ಕೆ ஹalleluya அடிமை தெரியுமா? ದಾಸರಂದ್ರೆ அதுக்காக நாம கை கட்டி நிக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕೈ ಕಟ್ಟಿ ನಿಲ್ತೀವಿ. ஆமென் ஹalleluya ஹalleluya. பாவம் செய்கிறவன் ಪಾಪ ಮಾಡುವವರು பாவத்துக்கு ಪಾಪಕ್ಕೆ அடிமையா இருக்கிறான். ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಾದ್ರೆ ಏನಂತ? தொடர்ந்து செய்கிறான். ಅದು ಗೊತ್ತಿದ್ದು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. பாவங்கள் அவனை தொடர்ந்து செய்விக்கிறான். ಆ ಪಾಪವು ಅವನನ್ನು ಬಿಡದೆ ಅದನ್ನು ಪುನಃ ಮಾಡುತ್ತೆ. ஹalleluya ஹalleluya. இந்த பாவத்தை குறித்து பேசும் பொழுது ಈ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ யோவான் 3:8 சொல்றாரு. 1ನೇ ಯೋಹಾನನ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡುವವನು விசுவாசினால் உண்டாயிருக்கிறான். ಸೈತಾನನಿಂದ ಹುಟ್ಟಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அப்படியானால் ಹಾಗಾದರೆ பாவம் செய்றவங்க ಪಾಪ ಮಾಡುವವರು விசுவாசியுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. யாருக்கு சொல்றாரு? ಯಾರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ? ஹalleluya ஹalleluya. ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி சொல்றவங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? ಇವತ್ತು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೆ ನೋಡಿ ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ರೆ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪ ಮಾಡುವವರು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. மீண்டும் மீண்டும் செய்கிறான். ಅವನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಮಾಡ್ತಾನೆ. மீண்டும் மீண்டும் செய்கிறான். ಅವನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya ஹalleluya. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪ ಮಾಡುವವನು ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾನೆ. நீங்க யோசித்து பாருங்க. ಇವತ್ತು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. நீங்க பாவம் செய்கிற மனுஷன் எப்படி இருக்காங்க? ಇವತ್ತು ಪಾಪ ಮಾಡುವ ಮನುಷ್ಯರು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ? ஹalleluya ஹalleluya. பாவம் செய்கிறவன் ಪಾಪ ಮಾಡುವವರು பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. அப்போ இதெல்லாம் கவனிங்க. ಹಾಗಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. 35 சொல்கிறது 35ನೇ ವಾಕ್ಯ. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் இருக்கிறான். ದಾಸನು ಮನೆಯಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. அடிமை இருக்கிறவங்க ಗುಲಾಮರಾಗಿರುವವರು உலகத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க ಈ ಲೋಕಕ್ಕೆಲ್ಲ அவங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ಅವರು ಮನೆಯೊಳಗೆ ಇರೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அவங்க வீட்டுல நிலைக்க முடியாது. ಅವರು ಮನೆಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳೋದಿಲ್ಲ. அவங்க சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். ಅವರು ತಿರುಗುತ್ತಲೇ ಇರಬೇಕು. அவங்களுடைய சிந்தனைகள் அங்கே நீங்கும் பாயும். ಅವರ ಆಲೋಚನೆಗಳು ಇಲ್ಲೂ ಅಲ್ಲೂ ಓಡುತ್ತಿರುತ್ತವೆ. ஹalleluya ஹalleluya. வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ಮನೆಯೊಳಗೆ ಇರಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ಮನೆಯೊಳಗೆ ಇರಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. மனைவிகள் ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಡತಿ ತಾಯಿ இன்னைக்கு யோசிக்கிறாங்க. ಇವತ್ತು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ. எங்க போனா தெரியல. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಮಗ ಎಲ್ಲೋದ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. பாவம் செய்கிறபடினாலே ಪಾಪ ಮಾಡುವುದರಿಂದ விசுவாசியானவன் ಸೈತಾನದವನು அவனை வெளியே கொண்டு போகிறான். ಅವನು ಹೊರಗಡೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾನೆ. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ எதுல அடிமையா இருக்கிறானோ ಅವನು ಯಾವುದಕ್ಕೆ ಗುಲಾಮನಾಗಿದ್ದಾನೆ அதுக்கு அவன் அடிமையா இருக்கிறதால அவன் கொண்டு போகிறான். ಅವನು ಅದಕ್ಕೆ ಗುಲಾಮನಾಗಿರುವುದರಿಂದ ಅವನನ್ನು ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ನಾವು பார்த்தோம். ನಾವು ನೋಡಿದ್ವಿ. விசுவாசியான பிடித்து ಸೈತಾನನವನು ಹಿಡಿದು ஒரு வாலிபனை ಒಂದು ಯೌವನಸ್ಥನನ್ನು அவன் கல்லறைக்குள்ளே அவனுடைய அடைக்காலமா இருந்தது. ಅವನ ಗೋರಿಗಳಲ್ಲಿ ಅವನ மனைவிட்ட விட்டு வெளியே புறப்பட்டான். ಅವನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಬಂದನು. ஹalleluya ஹalleluya. என்னுடைய சில ஜீவனை பாருங்கள். ಕೆಲವೊಬ್ಬರ ಜೀವನವನ್ನು ನೋಡಿರಿ. இதுதான் கவலை வீட்டுக்குள்ள. ಇದೇ ಚಿಂತೆ ಮನೆಯೊಳಗೆ. ஹalleluya ஹalleluya. பிள்ளைங்க வெளியே போறாங்க. தாயார் சொல்றாங்க பிள்ளைங்க வெளியே போறாங்க. ತಾಯಂದಿರು ಹೇಳ್ತಾರೆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾರೆ. பயம். ಅವರಿಗೊಂದು ಭಯ. கணவன்மார்கள் வெளியே போறாங்க. ಗಂಡ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾರೆ. மனைவிமார்கள் ಅನೇಕ வேதனை. ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬಾ ಚಿಂತೆ. ஹalleluya ஹalleluya. ரொம்ப சொல்றாங்க. ಒಂದಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ ஐயோ என் வீட்டுக்காரர் வருவாரு. ನಮ್ಮ ಮನೆಯವರು ಬರ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. எப்படி வருவார் தெரியாது. ಹೇಗೆ ಬರ್ತಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவர் குடிப்பழக்கத்துல இருந்திருக்கிறார். ಅವರು ಏನು ಕುಡಿಯುವ ಅಭ್ಯಾಸದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. வழக்கம் அதா இருக்கிறார். ಅವರ ಅಭ್ಯಾಸಗಳು ಆ ರೀತಿಯಾಗಿದೆ. இன்னைக்கு ಅನೇಕ ಜನங்க ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರು இப்படியாக பாவத்தில் விழுந்திருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறான். ಗುಲಾಮನು ದಾಸನು ಯಾವಾಗಲೂ நிலைத்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறது இல்லை. ದಾಸನು ಯಾವಾಗಲೂ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ. எத்தனை பேர் உங்க வீட்டுக்குள்ள அப்படி இருக்கிறாங்க? ಎಷ್ಟು ಜನರು ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದಾರೆ? இதோ என்று போனார்கள் வராங்க பார்த்தா வீட்டுக்கு வர்றது கிடையாது. ಈಗ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ ಆದ್ರೆ ಮನೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya. ஏன் சொன்னா ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ அவங்க உலகத்துக்கு தேவையில்லாத அன்பு, ಅವರಿಗೆ ಬೇಡದೇ ಇರುವ ಈ ಲೋಕದ ಪ್ರೀತಿ, ಜನங்களுடைய அன்பு, ಜನಗಳ கூட அவங்க ஃப்ரெண்ட், ಅವು ಕೆಟ್ಟೋಗಿರೋರೆಲ್ಲ ಅವರ ಸ್ನೇಹಿತರು. ஹalleluya ஹalleluya. அவங்களுக்கு ஃப்ரெண்ட் வெளியே போய் பார்க்க கெட்டவனை பார்த்தா விட்டு அவமாನ இருக்க முடியாது. ಕೆಟ್ಟವರನ್ನು ಹೋಗಿ ನೋಡದೇ ಇದ್ರೆ ಅವರಿಂದ ಇರೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென் ஹalleluya. ஹalleluya. அநேகர் இருக்காங்க இல்லையா? ಇವತ್ತು ಅನೇಕರು ಇರ್ತಾರಲ್ವಾ? ஹalleluya ஹalleluya. 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 பாவம் செய்கிறவன் ಪಾಪ ಮಾಡುವವರು பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪಕ್ಕೆ ದಾಸರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் பாவம் செய்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪಾಪ ಮಾಡ್ತೀರಾ? ஆமென் ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருப்பது நினைக்கிறது நிறைய பேர் சுத்துறது தான் வெளியே ஓடுறாங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಇರೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ ತಿರುಗಾಡೋದೆ. எல்லாரும் நல்ல பிள்ளைங்க, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳು, பாவம் செய்யாத பிள்ளைங்க, ಪಾಪ ಮಾಡದೇ எங்க போனாலும் கவலை கிடையாது. ಎಲ್ಲೋದ್ರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ரெண்டு காரியங்க, ಎರಡು ಕಾರ್ಯಗಳು. வீட்டுல சொல்லுவாங்க, ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, காரணமா வீட்டுல இல்ல, ಮನೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಗ ಕಾಣಿಸ್ತಿಲ್ಲ, அவர் எங்க ஊழியத்துக்கு போயிருப்பாரு, யாராவது விசிட்டிங் போயிருப்பாரு,
அவங்க பார்க்க போயிருப்பாங்க. ಅವರಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮನೆಗೂ ವಿಸಿಟಿಂಗ್ ಹೋಗಿರ್ತಾರೆ. பிள்ளைங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ದೇವರ ಸೇವೆಗೆ தேவன் வார்த்தை ಹೋಗಿರ್ತಾರೆ. சொல்லிட்டே இருப்பான். ದೇವರ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. Hallelujah. ಹalleluya. இன்னைக்கு யோசித்து பாருங்க. ಇವತ್ತು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, உங்களுடைய பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ? Hallelujah. ಹalleluya. நீங்க எப்படி இருக்கீங்க? ಇವತ್ತು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದೀರಾ? அவங்க பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು கண்காணிக்க ಗಮನಿಸ್ತೀರಾ? வேண்டும். கண்காணிக்க வேண்டும். ನೀವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಗಮನ பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ பாவம் ಮಕ್ಕಳೇ, செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கு. ಪಾಪ ಮಾಡುವವರು ಪಾಪಕ್ಕೆ நீங்க ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. எதுல அடிமையா இருக்கீங்க? ನೀವು ಯಾವುದಕ್ಕೆ அடிமையா ಗುಲಾಮರಾಗಿದ್ದೀರಾ? இருக்கிறவன் பாவம் செய்யறான். ಗುಲಾಮರಾಗಿರೋರು ಪಾಪ ಮಾಡ್ತಾರೆ. எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? ಯಾವುದಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದೀರಾ? Hallelujah. ಹalleluya. பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ಪಾಪ ಮಾಡುವವರು ಪಾಪಕ್ಕೆ ಗುಲಾಮರಾಗಿದ್ದಾರೆ. ஆனாலும் எல்லா இச்சைகளையும், ಆದರೂ ಎಲ್ಲ ಆಸೆಗಳನ್ನು, உலகத்தின் ஆசை ಈ இச்சைகளும் ಲೋಕದ ಆಸೆಗಳನ್ನು ஒளிந்து போகும், ನಾಶವಾಗುತ್ತೆ, ஒளிந்து போகும். ನಾಶವಾಗುತ್ತೆ. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனுக்கு ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ಎಲ್ಲ ಕಾಲಗಳಿಗೂ ಇರುವನು. ஆமென். ಆಮೆನ್. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹalleluya. நிறைய பேர் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. ಅನೇಕರು ಮನೆಯೊಳಗೆ ಇರೋದಿಲ್ಲ. அவங்க ஹalleluya. ಹalleluya. ரோட்ல தான் வீட்ல. ರೋಡೇ ಅವರಿಗೆ ಮನೆ. ரோட்ல தான் பார்க்கிட்டு தான் மேல. பார்க் வாசல்ல உட்கார்ந்திருப்பாங்க. ಅವರೆಲ್ಲ ಪಾರ್ಕ್ ಹೊರಗಡೆ ಕೂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ ಬಾಗಿಲ ಹತ್ರ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? வீட்டுக்கு போனா ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ என்ன செய்யணும்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? என்ன பண்ண வீட்டுக்கு போனா? சொல்லுங்க. டிஃபன் பாக்ஸ்ல டிஃபன் போட்டு டிஃபன் எடுத்துட்டு ஒருத்தர் சாப்பிட்டு உட்காந்து பார்க் வெடி வெட்டிக்கு போக வெடி போடுறது வெடி ಟಿಫನ್ ಬಾಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಊಟ ಹಾಕೊಂಡು ಪಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕೆಲಸ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ದೆ. ஹalleluya. ஏன்னா பார்க் இருக்குன்னா அப்ப தூங்குறது. ಏನಾರ ಪಾರ್ಕ್ ಕಟ್ಟಿದ್ರೆ ಹೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡೋದು. அப்படியே தூங்குறீங்க யாருன்னா? ಆ ರೀತಿ ಯಾರನ್ನ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತೀರಾ? 10 மணிக்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க பார்க். ಈಗ ಅದಕ್ಕೆ ಇವಾಗೆಲ್ಲ 10 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಬೆಳಗ್ಗೆ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ಮುಂಚೆ ಎಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு ஓவர் பண்ணாக்க 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ತೆಗೆದ್ರೆ ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ ಕ್ಲೋಸ್ 10 ಮணிಗೆ ರಿಲೀಸ್ ಕೊಡ್ತಾರಂಗ வெளிய. ಇವಾಗ ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಬಿಸಿಲು ಹೊಡೆದು ಆಚೆ ಕಳಿಸ್ತಾರೆ. ஏன்னா சில சோம்பேறி நமக்கு தூங்குது. ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಸೋಂಬೇರಿಗಳು ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಾರೆ. காலேஜுக்கு போறது இல்ல. ಕೆಲವರು ಕಾಲೇಜ್ಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ಈ பாவம் பெருகிச்சு. ಇಲ್ಲಿ ಇವತ್ತು ಪಾಪಗಳು ಹೆಚ್ಚಾಯಿತು. 13 ವಯಸ್ಸು பொண்ணு 13 ವಯಸ್ಸು ಹುಡುಗಿ, 14 ವಯಸ್ಸು பையன், 14 ವಯಸ್ಸು ಹುಡುಗ, 13 ವಯಸ್ಸು பையன் பொண்ணு 13 ವಯಸ್ಸು பையன் 13 ವಯಸ್ಸು ಹುಡುಗ, 13 ವಯಸ್ಸು ಹುಡುಗ ஒரே கிளாஸ்ல நடக்குறாங்க. ಒಂದೇ ಕ್ಲಾಸ್ ಓದ್ತಿರೋರು. ஹalleluya. ಹalleluya. இன்னைக்கு பகல் சின்ன பிள்ளைங்க தான். ಇವತ್ತು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೇ ಅವರು. நான் பாஸ்டர் காமிச்ச பாருங்க சின்ன பிள்ளைங்க அப்படி இருக்கு. ಭಾಷಣ ಮತ್ತು ತೋರಿಸಿದ್ರೆ ಇವರು ನೋಡಮ್ಮ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. 13 வயசுலயே 13 ವಯಸ್ಸಲ್ಲೇ என்ன வந்தது அவங்களுக்கு? ಏನ್ ಬರುತ್ತೆ? லவ் வந்தது. ಲವ್ ಬರುತ್ತೆ. 13 வயசுலயே 13 ವಯಸ್ಸಲ್ಲೇ அவங்க அன்பு லவ் வந்து போச்சுன்னா ಅವ್ರ ಲವ್ ಬಂದ್ರೆ 13 வயசுலயே அவங்க சந்தோஷத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். 13 ವಯಸ್ಸಲ್ಲೇ ಅವರ ಸಂತೋಷವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ್ರು ಅಂತ ಅರ್ಥ. லவ் பண்றவங்க எல்லாம் சந்தோஷத்தை இழந்து போறாங்க. ಈ ಲವ್ ಮಾಡೋರೆಲ್ಲ ಸಂತೋಷವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ತಾರೆ. நான் 22 வயசுல லவ் பண்ணேன். ಲಾಸ್ಟ್ 22 ವಯಸ್ಸಲ್ಲಿ 23 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಲವ್ பண்ணேன். 23 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಲವ್ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. ಅವರ ಯೇಸು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ என்ன லவ் பண்ணிட்டாங்க? ಇನ್ನುವರೆಗೂ ಲವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ಹalleluya. இதுக்கு இவருடைய அன்பு எப்படிப்பட்டது? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ ಬಗ್ಗೆ அன்பு ಆದದ್ದು? எப்படிப்பட்டது? ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು? ஹalleluya. ಹalleluya. 14 ವಯಸ್ಸು பையன் பொண்ணு 14 ವಯಸ್ಸು ಹುಡುಗಿ, 14 ವಯಸ್ಸು பையன் 14 ವಯಸ್ಸು ಹುಡುಗ அவன கை வச்சுட்டு இருக்காங்க. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவனுடைய ಅವನ இருதயம் அங்க இல்ல. ಅವನ ಹೃದಯ ಅಲ್ಲಿಲ್ಲ. இருதயத்தில் ஒருவர் வாசம் பண்ணுகிறார். ಹೃದಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ರು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. சந்தோஷமே போயிடுது. ಸಂತೋಷವೇ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. லவ் பண்றவங்க மூஞ்சி ಈ பாத்தீங்கன்னா ಲವ್ ಮಾಡುವವ್ರ ಮುಖ ನೋಡಿದ್ರೆ கொஞ்ச நாள் அனுபவிச்ச மாதிரி 60 50 வயசு 40 வயசு மாதிரி தெரியும். ಏನೋ ಎಲ್ಲ ಅನುಭವಿಸಿರೋ 40-50 ವಯಸ್ಸು ತರ ಕಾಣ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அதுக்கு ஒரு வயசு இருக்கு. நம்ம திருமணத்துக்கு ஒரு வயசு இருக்கு. ಮದುವೆಗೆಲ್ಲ ಒಂದು ವಯಸ್ಸಿದೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இன்னைக்கு பறி கொடுத்துறாங்க. ಇವತ್ತು ಸಂತೋಷವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಕಾರಣವೇನು? ಆಸೆ. அவன் எப்படிப்பட்டவன்? ಅವನು ಯಾವ அவன் ರೀತಿಯ எப்படிப்பட்டவன் தெரியாது. ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾದವರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. அப்படியே லவ் பண்ண ಹೇಗೆ ಲವ್ ಮಾಡಿದೆ? ஒப்பாத்துல சிரிச்சா ಆ ಹುಡುಗಿ ನೋಡಿ ನನ್ನ ನಗಿದ್ರು. ஒரே ஸ்லிப் தான். ಒಂದೇ ಒಂದು ನಗುನೆ. ஃபர்ஸ்ட் முதலாவது எப்படி லவ் பண்ண? ಮೊದಲನೇದಾಗಿ ಫಸ್ಟ್ ಹೆಂಗೆ ಲವ್ ಮಾಡಿದೆ? அவன் என்ன பார்த்தா? ಅವ್ರು ನನ್ನ ನೋಡಿದ್ರು, நான் அவளை பார்த்தேன். ನಾನು ಆ ಹುಡುಗಿನ ನೋಡಿದೆ. ஏதோ அது ஆகி போச்சு. ದಿನ ಅದೇ ಆಯ್ತು. அப்புறமா கண்ணுல கண்ணுல ಫಸ್ಟ್ ಕಣ್ಣಲ್ಲಿ ஹalleluya. ಹalleluya. அப்புறம் கண்ணு அசைக்கிறது. ಆಮೇಲೆ ಕಣ್ಣು அப்புறம் டாடா பண்றது. ಆಮೇಲೆ
ಬಾಯಿ ಮಾಡೋದು அப்புறம் போய் மடிங்க விழுந்துருது கீழே. ಆಮೇಲೆ ಬಿದ್ದೋಗೋದು ಕೆಳಗೆ. ஹalleluya. ஹalleluya. அப்புறமா சொல்றது ಆಮೇಲೆ ಹೇಳೋದು 15 ವಯಸ್ಸು கூட ஆகாது, 15 ವಯಸ್ಸು ಆಗೋದಿಲ್ಲ, செத்து போறேன்றது. ನಾನು ಸತ್ತೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋದು. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் ஏன் தெரியுமா? ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? ಆಸೆ, ஆசைகள். ಆಸೆಗಳು. சின்ன பிள்ளைங்க ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು சந்தோஷத்தை கர்த்தர் கூட சந்தோஷத்தை பிரவேசிக்கல, ದೇವರ ಸಂತೋಷದೊಳಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சின்ன வயசுல திருமணம் பண்ணிக்கிறது, ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲೇ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಡೋದು. திருமணம் சொன்னா தெரியாது, ಮದುವೆ ಅಂದ್ರೆ ಏನಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. தெரியாத திருமணம் பண்ணிக்கிறது என்ன செய்யுது? ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡೋದು? வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது, ಜೀವನ ನಾಶವಾಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. சின்ன பிள்ளைங்க ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು லவ் பண்ண கூடாது, ಲವ್ இயேசு ಮಾಡಬಾರದು. கிறிஸ்து மாத்திரம் நேசிக்கணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಮಾತ್ರ ಲವ್ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. 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 நீ டிப் டாப்பா இருக்கறன்னு சொன்னா, ನೀವು ಎಲ್ಲ டிப் டாப்பா ನೀವು ಟಿಪ್ இருக்கணும். ಟಾಪ್ ಆಗಿದ್ದೀರಾ ಅಂತಂದ್ರೆ ஹalleluya. ஹalleluya. நீ யாரை லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಯಾರನ್ನ ಲವ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ கடவுளுக்கு ಅರ್ಥ. இல்லாதவங்க. ದೇವರಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ நீ ಇರುವವರು. டாடி விடுறேன்னு சொன்னா, ನೀ ಗಡ್ಡ ಬಿಡ್ತೀಯ ಅಂತಂದ್ರೆ நீ லவ் ஃபெயிலியர் அர்த்தம். ನೀವು ಲವ್ ಫೇಲಿಯರ್ ಅಂತ ಅರ್ಥ. ஹalleluya. ஹalleluya. நீ டாடி விட்டுக்கிறீங்களா இல்ல மீசை விட்டுக்கிறீங்களா தெரியாது. ನೀವು ಗಡ್ಡ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಮೀಸೆ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. திருமணத்துக்கு ஒரு நேரம் வயசு இருக்குது. ಮದುವೆಗೆ ಅಂತ ಒಂದು ವಯಸ್ಸಿದೆ. ஹalleluya. ஹalleluya. சின்ன பிள்ளைங்க ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು பாருங்க, ஒரு ரொம்ப அம்மாட்ட போய் சொன்னா ஒருத்தன் பசி எடுக்குதுமா, ಒಬ್ಬ ಅಮ್ಮ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳಿದ, ಅಮ್ಮ ಹೊಟ್ಟೆ ಹಸಿತಾ ಇದೆ, ஆகாரம் இருந்தா கொடுமா எனக்கு. ದಿನಕ್ಕೆ ಊಟ ಇದ್ರೆ ಕೊಡಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. அம்மா சொன்னாங்க, ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರು, வீட்டுக்கு போப்பா, ಮನೆಗೆ ಹೋಗಪ್ಪ, நான் வரேன்னு சொன்னாங்க. ನಾನು ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. இவன் பார்த்தான், ಇವ್ನು ನೋಡ್ದ, 10 நிமிஷம் பார்த்தான், 10 ನಿಮಿಷ ನೋಡ್ದ, அரை மணி நேரம் பார்த்தான், ಅರ್ಧ ಗಂಟೆ ನೋಡ್ದ, அம்மா வரவே இல்லை. ಅಮ್ಮ ಬರ್ಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அம்மா வரது தாமதமாகுது, ಅಮ್ಮ ಬರಕ್ಕೆ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ. போய் என்ன செய்யலாம், ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ದ, இருக்கிற சாப்பிட சாப்பிட்டான். ಇರೋ ಅಡಿಗೆನ ತಿನ್ಬಿಟ್ಟ. இப்ப இல்ல எதுவுமே இல்ல, ಅದ್ರಲ್ಲೂ குறைவா ಇಲ್ಲ இல்ல. ಏನಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿಲ್ದೇ ಇರೋ ಊಟನ ತಿಂದ. ஹalleluya. ஹalleluya. அவன் சாப்பிட்டாச்சு, ಅವನ್ ತಿಂದಾಯ್ತು. அவன் சாப்பிட்டு வரான், ಅವನ್ ತಿಂದ್ அம்மா வந்தாங்க, ಅಮ್ಮ ಬಂದ್ರು. என்னப்பா சாப்பிட்டியா? ಏನಪ್ಪಾ ತಿಂದ ಅಂತ ஆ, சாப்பிட்டேம்மா. ತಿಂದಾಯ್ತು ಅಂತಂದ. ஹalleluya. ஹalleluya. எப்படி இருக்கு சாமின்னு கேட்டாங்க. ಹೇಗಿದೆ ಅಡಿಗೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. உப்பு கம்மியா இருக்குது, காரம் கம்மியா இருக்குது, நல்லாவே இல்லம்மா. ಏನು ಉಪ್ಪು ಖಾರ ಎಲ್ಲ ಕಡಿಮೆ ಇದೆ, ಚೆನ್ನಾಗೇ ಇಲ್ಲ ಊಟ ಅಂತ போய் ಹೇಳಿದ್ರು. பார்த்தா சாப்பாடு இருக்குது வீட்டுல. ಹೋಗ್ ನೋಡಿದ್ರೆ ಊಟ ಹಂಗೆ ಇದೆ. இது சாப்பாடு வச்சு உனக்காக. ಊಟ ಇಕ್ಕಿದೀನಿ ಇಲ್ಲಿ ನಿನಗೋಸ್ಕರ. ஹalleluya. ஹalleluya. எந்த சாப்பாடு சாப்பிட்டே நீ? ಯಾವ ಊಟನ ನೀನ್ ತಿಂದೆ? அம்மா அந்த மூலையில இருந்துச்சு. ಆ ಮೂಲೆ ಇತ್ತಲ್ಲ, அந்த சோறு நாய் சோறு அது. ಅದು ನಾಯಿಗಿಕ್ಕೋ ಊಟ ಅಪ್ಪ. நாய் சோறு துண்ணுறாங்க. ನಾಯಿಗಿಕ್ಕೋ ಊಟ ತಿಂತಾ ಇದ್ಯಾ? ஹalleluya. ತಿಂದಿದ್ಯಾ? அம்மா கூட கொஞ்சம் தாமத அம்மா வெயிட் பண்ணிருந்தா, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅಮ್ಮಗೋಸ್ಕರ ವೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ அம்மா நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்க. ತುಂಬಾ இப்போ என்ன பண்றான்? ಇವಾಗ ಏನ್ ಮಾಡ್ದ? பசிக்கு சாப்பிட்டு என்ன பண்றான்? ಹೊಟ್ಟೆ ಹಸ್ಕೊಂಡು ತಿನ್ನ. நாய் சோறு சொன்னா என்ன பண்றான்? ನಾಯಿ ಊಟ ಅಂತ ಹೇಳಿದ್ಮೇಲೆ வாந்தி எடுக்கிறான். ವಾಂತಿ ಮಾಡ್ತಾನೆ. ஏமாத்திட்டான். ಈ ರೀತಿನೇ பாவம் செய்யறவங்க ಪಾಪ ಮಾಡುವವರು பெரியவங்களுடைய வார்த்தை கேளாம ದೊಡ್ಡವರ ಮಾತನ್ನು ಲವ್ பண்ணி ಲವ್ ಮಾಡಿ சிக்கி அவங்க சிக்கின்னு ಅವರು ಸಿಕ್ಕಾಕೊಂಡು பேரண்ட்ஸ்களை சிக்க வச்சுட்டு ಎದ್ದವರನ್ನು ಸಿಕ್ಕಾಕ್ಸಿ. இதெல்லாம் ஆசைதான். ಇದೆಲ್ಲ ಆಸೆನೆ. ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் இந்த ஆசைதான். ಇದೆಲ್ಲ ಈ ಆಸೆನೆ. நம்ம ஆண்டு காத்திருந்தா ನಮ್ಮ ದೇವರಿಗೋಸ್ಕರ அந்த ಕಾಯ್ದಿದ್ರೆ அம்மா கொடுத்த ஆகாரம் ಆ ಅಮ್ಮ ಕೊಟ್ರಲ್ಲ அது ಆಹಾರ போல கிடைக்கும். ಆ ರೀತಿ ಸಿಗುತ್ತೆ. ஹalleluya. ஹalleluya. காத்திருக்கணும். ನಾವೆಲ್ಲ காத்திருந்தாதான். ಕಾಯ್ದಿದ್ರೇನೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் காத்திருப்பீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕಾಯ್ದಿರ್ತೀರಾ? ஆசைக்கு நம்ம இல்ல. ಆಸೆಗೆ ನಾವಲ್ಲ. நீங்க ரோமர்ல 7 அதிகாரங்கள் 15வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ರೋಮಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 7:15. 7ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. எப்படி நீர் நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை. இல்ல, சம்மதம் இல்ல. ಇಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಗೆ 10 ಇಲ್ಲ. வாட்டி யோசிக்கிறேன், நான் செய்யறது பிடிக்கல, ஆனாலும் என்னுடைய இதயம் நேசிக்குது. 10 ಸಾರಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀನಿ, ನಾನು ಮಾಡೋದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ, ಆದ್ರೂ ನನ್ನ ಈ ಹೃದಯ ಇಷ್ಟಪಡುತ್ತೆ. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நல்ல கவனிங்க. எப்படி நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் நான் வெறுக்கிறதையே வெறுக்கிறதை செய்கிறேன். ஹalleluya. ನಾನು ಇಷ್ಟಪಡುವುದನ್ನು ಮಾಡದೆ ದೂರ ಮಾಡಬೇಕೆಂದು ಇರುವುದನ್ನೇ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. இவன் வெறுக்கிறதை செய்கிறான். ಇವನು ದೂರ ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದನ್ನೇ ಮಾಡ್ತಾನೆ. எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. இவன் விரும்புவதை செய்யாம ಇವನು ಇಷ್ಟಪಡುವುದನ್ನು ಮಾಡದೆ இவன் விருப்பம் வேற இருக்கிறது. ಇವನ ಇಷ್ಟ ಬೇರೆ ಯಾವುದೋ ಇದೆ, அது மேல கவனிக்காம ಅದರ ಮೇಲೆ ಗಮನ ಇಡದೆ இவன் வெறுக்கிறதை ಇವನು ದೂರ இது ಮಾಡುವುದು, வேண்டாம்னு சொல்லுகிறதை ಇವನು ಇಷ್ಟಪಡದೆ ಇರುವುದು, ஆரம்பத்திலேயே ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ இவனுக்கு வெறுக்கிறதை காண்பித்தோம். ಇವನು ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಕಾಣಿಸಿ இதையே செய்கிறான். ಅದನ್ನೇ ಮಾಡ್ತಾನೆ. இன்னைக்கு இப்படி சிக்கி கொண்டிருக்கிற பேர் ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಿಕ್ಕಾಕಿಕೊಂಡಿರುವ யோசனை,
உங்க யோசனை ನಿಮ್ಮ ಯೋಚನೆ தாமதிக்கணும். ನೀವು ತಡವಾಗಿ Hallelujah. Hallelujah. யோசனை தாமதிக்கணும். ನಿಮ್ಮ ಯೋಚನೆ ತಡವಾಗಿ ಮಾಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீ கொஞ்சம் யோசித்து பாரு. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று இப்படி நான் விரும்புகிறதை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒற்றுக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிற நல்ல கவனிங்க, ஆனால் நான் அல்ல, ಆದರೆ ನಾನಲ್ಲ, நானல்ல, ನಾನಲ್ಲ, இதை நான் செய்யவில்லை, ಇದನ್ನು ನಾನು ಮಾಡಲಿಲ್ಲ, ஏதோ ஒன்னா சிக்கிக்கொள்ளவில்லை, ಯಾವುದೋ ಒಂದು ದಿನ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ನಾನು ಮಾಡಲಿಲ್ಲ. நீ ஈடுபட்டு ನೀನು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡು ನೀನು ಗುಲಾಮನಾಗಿ பாவையா இருக்கிறபடினால் ನೀನು ಪಾಪಿಯಾಗಿರೋದ್ರಿಂದ வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. துரிமணி மறுபடியும் வாசிக்கிறோம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க ஆமென். நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆமென். ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே செய்கிறது. இப்படிப்பட்ட பாவம் ಯಾವ ರೀತಿಯಾದ ಪಾಪ? ஹalleluya. ஹalleluya. கொஞ்சம் யோசிங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿರಿ. ನಾನಲ್ಲ, ನಾನಲ್ಲ, எனக்குள்ள வாசமாய் தெரியுதா இல்லையா? ಇವಾಗ ಗೊತ್ತಾಗ್ತೈತಾ ಇಲ್ವಾ? ಈ ಅಸಹ್ಯವಾದದ್ದನ್ನು ಮಾಡುವವನು ಇನ್ನು ನಾನಲ್ಲ, அப்படி வாசிங்க. ಈ ಅಸಹ್ಯವಾದ ಈ ಅಸಹ್ಯವಾದದ್ದನ್ನು இங்க ಮಾಡುವ பாருங்க, கன்னடத்துல விளக்கம் பாருங்க அப்படிங்குது. தமிழ்ல பாருங்க. ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ புதிஷா ಇವಾಗ நம்ம பாவம் செய்வதுனா ನಾವು ಪಾಪ ಮಾಡೋದ್ರಿಂದ நல்லதை அறியாமல் ಒಳ್ಳೆಯದನ್ನು ತಿಳಿಯದೆ அதே செய்வோம். ಅದನ್ನೇ ಮಾಡ್ತೀವಿ. ஹalleluya. ஹalleluya. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ಇದು ಯಾರ ತಪ್ಪು? ஏன் தப்பா? ಇದು ನನ್ನ ತಪ್ಪ? ஏன் தப்பா? எங்க பாவமா செய்யறது தப்பா? ಇದು ನನ್ನ ತಪ್ಪ ಇಲ್ಲ ನನ್ನೊಳಗಿರುವ ಪಾಪದ ತಪ್ಪ? நாங்க தப்பு. ನಾನೇ ತಪ್ಪು. நான் பாவம் செய்யனால ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದಾನೆ ஆமென். எனக்குள்ள ನನ್ನೊಳಗೆ ಪಾಪ வாசமாயிருக்கிறது. ವಾಸವಾಗಿತ್ತು. இப்படி கெட்டு போறவங்க எத்தனை பேர்? ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೆಟ್ಟ ಹೋಗುವವರು ಎಷ್ಟು ಜನ? ஹalleluya சொல்லுங்க. ಹalleluya ಹೇಳೋಣ. ஹalleluya. ஹalleluya. செகண்ட் கொரிந்தியர் 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 5:21. 5ನೇ ಅಧ್ಯಾಯ. இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிக்கணும் நீங்க. நாம் அவருக்குள் ஆ தேவனுடைய நீதியாகும்படிக்கு ஆ பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்காக நீங்க முன்ன வசனத்தை வாசிக்க பாப்பா. ரோமர் 7:18. அதேபடியில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இருக்கா இல்லையா? ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? நான் செய்யறது இல்ல. ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಲು ಮನಸ್ಸು ನನಗಿದೆ, ಆದರೆ ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವವರ ಜನರ ಬಳಿ ಇಲ್ಲ. நாம மனக்கறோம். ಈಗ ನಾವು ಮನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. நமக்குள்ள பாவத்தை நாம அழிச்சிடும். ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಪಾಪ ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತೆ. இந்த பாவத்தை கடந்துட்டா ಈ ಪಾಪವನ್ನು ನಾವು ದೂರ ಮಾಡಿದ್ರೆ நம்ம தப்பிச்சு ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ತೀವಿ. பிரைஸ் தி லார்ಡ್. அப்ப பாவத்தை வெறுக்கல. ಇವತ್ತು ನಾವು ಪಾಪವನ್ನು ದೂರ ಮಾಡಿದ್ರೇನೆ. புரியுதா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ஹalleluya. ಹalleluya. எதுமே கரெக்டாச்சு. ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು? நமக்கு தெரிந்து வெறுக்கணும்னு தெரிந்து ನಮಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ ಇದನ್ನ, ಈ ಪಾಪವನ್ನು ನಾವು ದೂರ ಮಾಡಬೇಕು ಅಂತ வெறுக்காம ಗೊತ್ತಾಗ್ತದೆ, இருக்கிறோம். ಆದರೆ ನಾವು ಅದನ್ನು ದೂರ ಮಾಡದೇ ಇದ್ದೀವಿ. ஆமென். ಹalleluya. நம்ம அழிக்கல. ಅದು ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತೆ. கடைசி வசனம் நமக்காக ಕೊನೆಯ ವಾಕ್ಯ செகண்ட் கொரிந்தியர் 5:21. 2ನೇ ಕೊರಿಂಥದವರಿಗೆ 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரையே நாம தேவனுக்கு நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரையே நமக்காக பாவமாக்கினார். நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து நமக்காக, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಮಗೋಸ್ಕರ அவர் பாவியாக்கி ಪಾಪಿಯಾದರು. நாம் நீதியாக்கும்படியாக ನಾವು ನೀತಿವಂತರಾಗುವಂತೆ அவரೇ பாவமான. ಅವರು ಪಾಪಿಯಾದರು. புரிஞ்சுங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? இன்னைக்கு பாவத்தை வெறுக்கணும். ಇವತ್ತು ನಾವು ಪಾಪವನ್ನು ದೂರ ಮಾಡಬೇಕು. வெளியில சுத்துறது ಆಚೆ ತಿರುಗೋದು அதனுடைய வழக்கம்
ಅದು ನಿಮ್ಮ ಅಭ್ಯಾಸ, உங்களுடைய பழக்கம். ನಿಮ್ಮ ಅಭ್ಯಾಸ. அல்லேலூயா. ஹalleluya. எங்க போன? ಎಲ್ಲೋದೆ? எங்க போன? ಎಲ್ಲೇ ಹೋದೆ? எங்க போன? ಎಲ್ಲೋ ಹೋದೆ? வீட்ல அம்மா கேட்பாங்க, ಮನೇಲಿ ಅಮ್ಮ ಕೇಳ್ತಾರೆ, என்ன டைம் இப்போ? ಏನ್ ಇವಾಗ ಟೈಮ್ ಅಂತ. என்ன 12 மணி? ಏನ್ 12 ಗಂಟೆ? ಏನ್ ಇವಾಗ? ஏன் சொல்லணுமா? ಎಲ್ಲೋಗಿದೆ ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು ಇವಾಗ? அல்லேலூயா. ಹalleluya. நான் சொல்லணுமா நான் எங்க போனேன்னு? ನಾನು ಎಲ್ಲೋದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾ ನಿಮ್ಗೆ? எங்க போனேன்? ಎಲ್ಲೋ ಹೋದೆ. இவன் சரியில்லை, ಇವ್ನು ಸರಿ ಇಲ್ಲ, என்ன செய்யலாம்? ಏನ್ ಮಾಡೋಣ? எல்லாம் சேர்ந்து ಎಲ್ಲ ಸೇರಿ ஒரு கால் கட்டு போடு. ಇವ್ನ್ ಕಾಲಿಗೆ ಗಂಟು ಹಾಕ್ಬಿಡೋಣ. என்ன கட்டு? ಏನ್ ಗಂಟು? தாலி. ತಾಲಿ. இவன் நல்லா தருவான், இவனு அம்மா அப்பா இவன் சரி பண்ண முடியல, அவனுக்கு கால் கட்ட போட்டு அவங்க யாருக்கும் கட்டி வச்சு ಅಪ್ಪ ಅಮ್ಮನೇ ಅವನನ್ನು ತಿದ್ದಿಸಲು ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾರಿಗೋ ಮದುವೆ ಮಾಡಿ ಸಿಕ್ಕಿ அந்த பொண்ணோட ಆ ಹುಡುಗಿಯ ಜೀವನ. அம்மே ಆಮೇಲೆ அல்லேலூயா. ಹalleluya. முன்ன ஏதோ சுத்தினுங்க, ಮುಂಚೆ ಏನೋ ತಿರುಗ್ತಾ ಇದ್ದ, இப்போ குடிக்கார ஆயிட்டு. ಇವಾಗ ಕುಡಿಯೋರಾಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ஏன்பா? ಯಾಕಪ್ಪ? சண்டை கொடுத்து அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಅವ್ರ ಅಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. கால் கட்ட போறேன்னு சொல்லி ஒரு கழுத்து கட்டு போட்டுட்டு ಕಾಲು ಗಂಟಾಕಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕತ್ತಿಗೆ ಗಂಟಾಕಿ ಒಂದು ಹೆಣ್ಣಿನ ಜೀವನನ. அல்லேலூயா. ಹalleluya. எங்க போறேன்னு சொல்றவங்க ஜாக்கிரதையா இரு. ಎಲ್ಲೋ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುವವರೆಲ್ಲ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರ್ರಿ. மதியானம் போனோங்க, ಮಧ್ಯಾಹ್ನ ಹೋಗಿದ್ದು நைட் 12 மணிக்கு என்னவோ ரொம்ப பெரிய எல்லாம் எழுதி முடிச்சு பெரிய வியாபாரம் பண்ணின மாதிரி நைட்ல வந்து ஒரு ஸ்டவ் பார்க்கணும் ஒரு மாதிரி. அல்லேலூயா. ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಗೆ ಏನೋ ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ವ್ಯಾಪಾರ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಬರ್ದಿ ಮುಗಿಸಿ ಆ ತರ ಬರೋದು. அப்புறம் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல மனைவியும் சில தாய்மார்களும் உட்கார்ந்து அழுதுருப்பாங்க. ಆಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಹೆಂಡತಿನೂ ಅಮ್ಮನೂ ಕುತ್ಕೊಂಡು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಅಲ್ಲಿ ಅಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. உலகத்தை நேசிக்க கூட ಈ ಲೋಕವನ್ನು ಇಷ್ಟಪಡಬಾರದು. இதுக்கு மேல ஆமீன் சொல்றீங்க. ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? அல்லேலூயா. ಹalleluya. இந்த வாலிப பிள்ளைங்க ಈ ಎಲ್ಲ ಯೌವನ ಮಕ್ಕಳು ஆண்டுக்குள்ள வந்தாதான் ದೇವರಲ್ಲಿ ಬಂದ್ರೇನೆ சந்தோஷம் வாழ முடியும். ಸಂತೋಷವಾಗಿರಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ. அல்லேலூயா. ಹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. உங்களால ನಿಮ್ಮಿಂದ பெற்ற தாய் தகப்பனுக்கு ಎತ್ತಿದ ತಂದೆ ತಾಯಿಗೂ சந்தோஷம் உண்டாகும். ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತೆ. எத்தனை பேரை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹalleluya. பாவம் வருதுன்னு எத்தனை பேர் இருக்கீங்க? ಪಾಪವನ್ನು ದೂರ ಮಾಡುವವರು ಎಷ್ಟು ಜನ? அல்லேலூயா. ஹalleluya. ஒப்பு கொடுங்க. ಅದನ್ನು ತೆಗ್ದಾಕ್ರಿ, போடுங்க. ಹಾಕ್ರಿ. போடுமா? இத போடுங்க. இந்த பாஸ்ட் எல்லாத்தையும் கவனிக்கிறார். ಈ ಪಾಸ್ಟ್ ಎಲ್ಲಾನು ಗಮನಿಸ್ತಾರೆ. ஏதோ கொஞ்சம் சும்மா மெசேஜ் கேட்டு போனோம், ಏನೋ ಬಂದ್ವಿ, ಒಂದು ಪ್ರಸಂಗ ಕೇಳ್ಕೊಂಡು ಹೋದ್ವಿ. சின்ன பிள்ளைங்க கூட இருக்காங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹalleluya. இங்க வந்துட்டா ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ லாக். ಲಾಕು. அல்லேலூயா. ಹalleluya. யார் லாக்? ಯಾರು ಲಾಕು? நீங்க விட்டுத்தனியோட போவீங்க. ஆமென். ನೀವು ಲಾಕು ಅಂದ್ರೆ ನೀವು ಬಿಡುಗಡೆಯಿಂದ சுகமா வாழ போற ಸೌಖ್ಯದಿಂದ ಜೀವನ ಮಾಡ್ತಿರೋ நீங்க ನೀವು பிசாசு கூட சிக்கி கொள்றீங்க. ಸೈತಾನಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಳ್ತೀರಾ. அப்புறம் கவனிச்சீங்களா? ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರ? எது பிடிச்ச வசனம் உங்களுக்கு? ಯಾವ ವಾಕ್ಯ ಇಷ್ಟ ಆಯ್ತು? விரும்புகிற நன்மையை செய்யாமல் ஆமென். நான் விரும்புகிறேன் நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். உனக்கு விருப்பம் இல்ல, ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ வீட்டுல போறது ಮನೆಗೆ ಹೋಗೋದು, ரெண்டு நம்பரோட ಎರಡರಲ್ಲಿ ಒಂದು ಬಿಟ್ಟು இது சொன்னாங்க நான் விரும்புறேன். ரெண்டு நம்பர் தொடர்ந்து நான் போட்ட ஒரு ரெண்டு கொட்டைக்கு ಯಾರೋ ಬಂದು ಕೇಳಿದ್ರು ಎರಡರಲ್ಲಿ ಒಂದು ಬೆರಳು ಮುಟ್ಟು ಅಂತ, ಒಂದು ಬೆರಳು ಭಾಷೆ ಮುಟ್ಟಿದ್ರು. அவங்க முடிச்சோடனே அவங்க போய் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு. ಆ ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಹೋಗಿ ಮಾತಾಡಕ್ಕೆ கரெக்டா இருக்கும். ಭಾಷೆ ಮುಟ್ಟಿದ್ರೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ. அப்புறம் மேல சிக்கிக்கிறாரு. ಆಮೇಲೆ ನೋಡಿದ್ರೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡು ஹalleluya. ஹalleluya. சின்ன வயசு பிள்ளைங்க முகத்துல பல கலர் பொங்கணும். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಬಳಬಳ ಅಂತ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕಳೆ ಹೊಡಿತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಎಲ್ಲಿದೆ? ரயில்வே ஸ்டேஷன்ல செக் பண்ணா டிக்கெட் இல்லாம உட்கார்ந்துற மாதிரி இருக்கீங்க. ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಟಿಕೆಟ್ ಇಲ್ಲದೆ ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. டிக்கெட் வாங்காம ஏறிட்டுமே, இறங்கும்போது டிக்கெட் இருப்பானாங்க நான் சொல்ற மாதிரி முகத்தை வச்சிருக்கீங்க. ಟಿಕೆಟ್ ಇಲ್ಲದೆ ರೈಲ್ ಹತ್ಬಿಟ್ವಿ, ಆದ್ರೆ ಇಳಿಬೇಕಾದ್ರೆ ಟಿಟಿ ಹಿಡಿತಾರೋ ಅಂತ ಭಯ ಪಡ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. நீங்க விரும்புறதை செய்யுங்க. ನೀವು ಇಷ್ಟಪಡುವುದನ್ನು ಮಾಡಿರಿ. ஹalleluya. ஹalleluya. அது இஷ்டப்பட வைக்கிறது யார் தெரியுமா? ಅದು ಇಷ್ಟಪಡಿಸೋದು ಯಾರು ಗೊತ್ತಾ? உள்ளான மனுஷன்.
ಒಳಗಡೆ ಇರುವ ಮನುಷ್ಯ அது தேவன் கொடுக்கப்பட்ட ಅದು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾರೆ மனசாட்சி. ಅದು ಮನಸಾಕ್ಷಿ ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya உங்களை ஆண்டு உயர்த்துவார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಿನ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಇಡ್ತಾರೆ ஆமென். ஹalleluya. ಆಮೆನ್ ಹalleluya அதுக்கு வந்தாச்சு. ಅದಕ್ಕೆ ಬಂದಾಯಿತು உன்னை ஆண்டவர் விசேஷமா மாத்துவார். ನಿನ್ನನ್ನು ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ நீங்க ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ அற்பமா காணப்படுறவங்க தான் விசேஷமா மாத்துவார். ಇವತ್ತು ಅಲ್ಪವಾಗಿ ಕಾಣುವವರೇ ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ